ஹாய் செல்ல குட்டீஸ். சீரியல்கள்னாலே ஹீரோயின்கள் தாங்க. நடிகைகள் இல்லைன்னா சீரியலே இல்லைங்கிற அளவுக்கு பல நடிகைகளோட பேரை வச்சு தாங்க பல சீரியல் ஓடிட்டு இருக்கு. சீரியலை தாங்கி பிடிச்சி அந்த சீரியலை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்றதும் அந்த ஹீரோயினோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே மிகையாகாது. ஸோ அப்படிப்பட்ட ஹீரோயின்களில் யாருடைய நடிப்பு அமக்கலமா அசத்தலா அட்டகாசமா இருக்கு? யாரு அந்த விஜய் டிவியோட பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சிறந்த நடிகை 2025 அப்படிங்கிற விருதை வந்து வாங்க போறாங்கன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த அவார்ட் கேட்டகரிக்கு மொத்தம் 4 பேர் வந்து தேர்வாகி இருக்காங்க. அதில் ஒருத்தங்க நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட மீனா. நம்ம குடும்ப குத்து விளக்கான மீனாவோட இயல்பான மல்டி டைமென்ஷனல் நடிப்புக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. இந்த கேட்டகரிக்கு செகண்ட் நாமினி யாருன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல இருந்து தங்கமயில். என்னது தங்கமயிலா? தங்கமயிலோட கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் வந்து வெறுக்கப்பட்டாலுமே வர வர நம்ம தங்கமயிலோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவங்களோட காமெடி குறும்புத்தனம் கலந்த ஆக்டிங் வந்து எல்லாமே வந்து நல்லா பொருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ வேற வந்து குடும்பத்துக்கு தெரியாமல் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு தவிக்கிற தவிப்பு அது எல்லாமே பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லாவும் இருக்கு, கஷ்டமாகவும் இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட ஆக்டிங் தான். ஸோ ஆரம்பத்தில் வெறுக்கப்பட்டாலுமே இப்போ நம்ம தங்கமயிலோட ஆக்டிங் வேற லெவலில் வந்து நல்லாவே இருக்கு. அந்த கேட்டகரிக்கு தேர்ட் நாமினிஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மகாநதி சீரியலோட காவேரி தாங்க. காவேரியோட ஆக்டிங் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. சென்டிமெண்ட், லவ், காமெடி, ஃபீலிங் அது இதுன்னு எல்லா ஜானர்லேயும் வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணி இன்றைக்கி நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சிருக்காங்க நம்ம காவேரி. இவங்களோட ஆக்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரியலாகவும் ஒரு ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக வந்து இருக்கும். ஸோ அதனாலேயே இவங்களோட நடிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு ஃபோர்த்து நாமினி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆகா கல்யாணம் சீரியலோட மகா. இவங்களோட மென்மையான நடிப்பு, அழகான முகபாவனை, அடக்கமான அந்த கேரக்டருக்கு தனி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் தான் சிறந்த நடிகை 2025 என்ற விருதுக்காக வந்து தேர்வாகி இருக்காங்க. இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கேட்டகரிக்கு நம்ம பாக்கியாவை வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பாக்கியா ஃபேன்ஸ் வந்து வருத்தப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்களை ஏன் நாமினேஷன் லிஸ்ட்டு கொண்டுட்டு வரல அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களோட நடிப்பு வந்து ரசிக்கப்பட்டாலுமே வர வர வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெறுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் அவங்களோட நடிப்பு தான். ஒரே மாதிரியான நடிப்பு, ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப போரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா மந்தமாக வந்து இருக்குது. ஸோ ஒரு நடிகை அப்படின்னா வந்து எல்லா ஜானர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணும். ஒரு அந்த லவ், சென்டிமெண்ட், எமோஷ்னல் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்தது இருக்கணும். பட் அந்த பாக்கியா மூஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஆக்டிங் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டுக்குள்ளே அவங்கள கொண்டுட்டு வர முடியல. ஸோ கவலைப்படாதீங்க பாக்கியா அண்ட் பாக்கியா ரசிகர்கள். ஸோ இந்த மற்ற 4 பேர்த்தில் யார் வந்து 4 பேருமே நல்ல நடிகைகள் தான். இருந்தாலுமே இந்த 4 பேர்த்தில் யாருக்கு 2025க்கான சிறந்த நடிகை பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வெற்றி வாகை சூடுங்க. அண்ட் இந்த ஓட்டிங்கோட ரிசல்ட் பார்க்க நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் காத்திருக்கலாம்.